தமிழ் புத்தாண்டு 2026 உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் கொஞ்சம் சுமூகமாக உட்கார்ந்து வேலை செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கடுமையான உழைப்பை வைத்து உழைக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, கோவில்களில் கூட்டம் நிரம்பி வழியும், பள்ளிக்கூடம், வாத்தியார், இதை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில்கள் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆடிட்டர் தொழில், நீதிபதி தொழில், விலைவாசிகள் உயரக்கூடும், சில இடங்களில் ஸ்தம்பித்து மீண்டும் உயிர் பெற்று வரும். இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த ஆண்டு கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் சக்திதாஸ் ஜோதிடர். தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். 14/4/2026 அன்று வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சில ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்கிக்கிட்டு தான் போகும் இந்த பிரபவ ஆண்டு. அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தோம்னா, சூரியனும் சுக்கிரனும் மேசத்தில் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்குது, சிம்மத்தில் கேது இருக்குது, கும்பத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்காங்க, மீனத்தில் சனி, புதன் மற்றும் செவ்வாய்னு எல்லா கிரகங்களும் ஒரு விதமான ஒரு காம்பினேஷனில் தான் உட்கார்ந்துருக்கு. இந்த காம்பினேஷன் உலக அளவில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை உருவாக்கி தரப்போகுது, இல்லை என்னென்ன விதமான தீமைகளை உருவாக்கி தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் சுமூகமாக உட்கார்ந்து வேலை செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விதமான ஏற்றத்தையே உருவாக்கி தரும். கடுமையான உழைப்பை வைத்து உழைக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் சில சிக்கல்களும் நெருக்கடிகளும் உருவாக்கி தரும். இது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வரமும் ஒரு நெருக்கடியுமாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த வருடத்தின் ராஜாவாக குருவே வருகிறார், மந்திரியாக செவ்வாய் வருகிறார். ஸோ ராஜாவாக குரு வரும்போது குரு தன்னுடைய தன்மைகள் முழுவதையும் அப்படியே உலகமெங்கும் பரப்புவார். அப்போது கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அப்புறம் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, கோவில்களில் கூட்டம் நிரம்பி வழியும், மக்கள் மத குருமார்களை தேடி போவாங்க, எல்லா மதங்களின் மீதும் நம்பிக்கை ஏற்படும், பற்றுதல் ஏற்படும். இந்த மாதிரியாக அதோடு சேர்த்து பள்ளிக்கூடம், வாத்தியார், இதை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும். உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆடிட்டர் தொழில், அப்புறம் குருவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய நீதிபதி தொழில், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது என்னென்னா, ரொம்ப கடுமையான உழைப்பை போட்டு செய்யக்கூடிய உற்பத்தி துறை, விவசாயம் மற்றும் போக்குவரத்து, அடிப்படையாக செய்யக்கூடிய உடல் உழைப்பை வாங்கக்கூடிய தொழில்கள், இயந்திரம் சார்ந்தவை, இதை எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் போகும். விலைவாசிகள் உயரக்கூடும், சில இடங்களில் ஸ்தம்பித்து மீண்டும் உயிர் பெற்று வரும். இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த ஆண்டு அவ்வளவு சிறப்பானதாக இல்லைன்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள். உடனடியாக லவ் மேரேஜ் பண்ணுறதுனா பண்ணிடுங்க, ஒன் சைடு லவ்வாக இருந்தால் உடனே போய் சொல்லிடுங்க. இந்த டைம் ரொம்ப சூப்பரான டைம். மிதுனத்துக்கு இதை மாதிரி ஒரு சூப்பரான நேரம் வரவே வராது. அதுவும் லவ்வுக்கு திருமணம் மீறிய உறவு ஏதாவது இருந்துச்சுனாலும் அதுவும் செட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. குடும்பத்தில் பிரச்சனை சிக்கிக்கிட்டிங்கன்னா அப்புறம் காப்பாற்ற முடியாது. 2ஆம் திருமணத்திற்கு காத்திருக்கிறோம் அப்படின்னாலும் இந்த நேரம் தான் ஒரு அற்புதமான நேரம். டக்குன்னு அமையும். எப்போ அமையும்? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த மாதத்துக்குள்ளே அமைஞ்சிரும். சிலருக்கு இந்த திருமணம் இப்போவே தீர்மானம் முடிவாகக்கூடிய நிலைமையில் இருக்கும். அது புத்தாண்டு முடிஞ்ச உடனே ஏப்ரல், மே, ஜூன்லேயே கூட திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஏப்ரல், மே, ஜூனில் உறுதி செய்யப்பட்டு ஜூன் மாதத்தில் உங்களுக்கு திருமணத்துக்கே உத்தரவாதம் கிடைச்சிரும். எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. 2ஆம் இடத்துல குரு வரப்போகிறாரு. அந்த குரு உங்களுக்கு இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட அவமானத்தையெல்லாம் தொடச்சிட்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க போகிறாரு. வேலைக்கு போகலாம் அப்படின்னு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைக்கும், சூப்பரான ஒரு வேலை.
அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல குரு வந்து இந்த வருஷத்தின் கடைசியில் போகும்போது அங்கேயும் உங்களுக்கு ஒரு நன்மையை தான் கொடுப்பாரு. பல்வேறு முயற்சிகள் அது பண்ணலாம் இது பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தது எல்லாத்தையும் சரி போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 3 மாதம் டைம் கொடுப்பாரு. அதுவும் ஒரு நல்ல விஷயம். சகோதரன் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பேச்சுவார்த்தையில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய வார்த்தைகள் நளினமாகவும் மென்மையாகவும் இந்த காலகட்டத்தில் தானாகவுமே மாறும். திடீர்னு சில நேரங்களில் நீங்கள் கவிதையாக பேசுவது போல் இருக்கும். சில நேரங்கள் ரொம்ப ஜோக் அடிப்பீங்க. சில நேரங்கள் எதுகை மோனையாக பேசுவீங்க. மொத்தத்தில் உங்கள் பேச்சின் மீது ஒரு கவர்ச்சி உண்டாகும் மக்களுக்கு. அதுபோல் உங்களுடைய முகத்திலும் ஒரு கவர்ச்சி உண்டாகும். எல்லாருக்கும் என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் மேல் கிரகங்கள் செலுத்தக்கூடிய அந்த அபரிமிதமான அந்த ஒளி தான் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு உடம்புக்குள்ளே ஒரு விதமான மாற்றங்களை உருவாக்கி உங்களுக்கு ஒரு கவர்ச்சியை உருவாக்கி தரும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சில நெருக்கடிகளை உருவாக்கி கொடுத்துருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அப்படியே மெதுவாக கொஞ்சம் வந்து மாறுவார். பட் இருந்தால் வெளிநாடு எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுனாலோ, வெளியூருக்கு போய் வேலைக்கு போகணும் இல்லை படிக்க போகணுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மெதுவாக இந்த விஷயங்களை எல்லாம் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் செஞ்சீங்க. அதுக்கு முன்னாடி பெருசாக முயற்சி பண்ணாதீங்க. முயற்சிகள் வந்து தட்டுப்பட்டு போய்கிட்டே தான் இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு கிடைச்சிட்டா கூட நீங்கள் போகிறதுக்கு தொடங்குகிற நேரம் நாம் சொன்ன இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதத்துக்குள்ளே தான் உங்களுடைய பயணம் தொடங்குற மாதிரி இருக்கும். ஸோ எதுவானாலும் சரி நீங்கள் முயற்சியை கைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருங்க. டக்குன்னு நீங்கள் கேட்டது எதிர்பார்த்தது நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதில் கல்விக்காக வெளியூர் போகிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். திருமணத்திற்காக வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வெளியூர் போகிறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு வந்து ஒரு லாபமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்ப விஷயங்களை யாருக்கிட்டையும் பேசிக்காதீங்க. நிறைய நன்மைகள் நடக்கும். அதை நன்மைகள் நடக்கிற நேரத்தில் அதை கெடுத்து விட்ற மாதிரி, இல்லைன்னா அன்றைக்கி நீ இப்படி சொன்னல இந்த மாதிரி சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளியை கிளப்பி வதந்தியை கிளப்பி, இல்லைன்னா நீங்கள் சொன்ன பேச்சே வந்து தமாசா சொன்ன பேச்சு விவகாரமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இப்போ நடக்காது. ஆனால் கண்டிப்பாக நவம்பர், டிசம்பரில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும். ஸோ எல்லாருக்கிட்டையும் பேச்சில் கவனமாக இருங்க. நீங்கள் ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிக்க போகிறீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலும் கையில் வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை உருவாக்கி தரும். குழந்தைகள் விஷயத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் உடனே கிடைக்கும். வீடு கட்டணும், வீடு மாற்றணும், வீடு வந்து போகியத்துக்கு எடுக்கணும், இல்லைனா வந்து லீஸுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நேரம் சூப்பரான நேரம். கம்பெனி எக்ஸ்பேன்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நேரம். 10ஆம் இடத்துல சனி இருக்குது. நிறைய நன்மைகளை உருவாக்கி தரும். தொழில் ரீதியான நிறைய பெரிய பெரிய நன்மைகளை உருவாக்கி தருவதற்கு இந்த காலகட்டம் ஒரு ரொம்ப அற்புதமான காலகட்டமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இத்தோடு சேர்ந்து யார் யாருக்கெல்லாம் இந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செய்தி விளம்பரத்துறை, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே சேர்ந்துட்டு விண்வெளி துறையில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க, இல்லைனா வந்து ஏதாவது ரொம்ப ரேஸ் கார் தயாரிக்கிறவங்க, அந்த கார் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான நேரம். கொஞ்சம் முன்ன பின்ன சிக்கல்கள் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைமை வந்து அமையும். தொலைபேசி துறையில் மொபைல் ஃபோன் விற்கிறவங்க, மொபைல் ஃபோன் கடையில் வேலை செய்கிறவங்க, செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப பொன்னான காலம். நிறைய சேல் ஆகும், நிறைய சர்வீஸ் வரும். கம்ப்யூட்டர், அப்புறம் லேப்டாப், அப்புறம் எலக்ட்ரானிக் கேட்கட், கேமராஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் சேல் அண்டு சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு, பல்காக ப்ரொக்யூர் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலம் ரொம்ப ரொம்ப சூப்பரான காலம் அப்படின்றதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் ஆடிட்டர் துறையில் இருக்கிறவங்க, சிஏ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆடிட்டராக இருக்கிறவங்க இவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னதான் இருந்தாலும் எல்லாம் அற்புதமாக இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் எதுன்னு சொன்னோம்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இதுக்கு பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. கவர்மெண்ட்டில் ஏதாவது நீங்கள் ஆடிட்டிங் சம்மந்தமான வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, சட்டத்துறைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, வக்கீலுக்கு வந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, நீதிபதிக்கு வந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் ரொம்ப நல்ல காலம்.
டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்தையும் சேர்த்தி கொடுக்கும். திடீர்னு குழந்தை பிறக்கும், கல்யாணமாகும், குழந்தை பிறக்கும், அதோடு சேர்த்து உங்கள் குடும்பத்தில் இன்னொருத்தருக்கு குழந்தை பிறக்கும், அதோடு சேர்த்து உங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி கோர்வையாக ஒன்று விட்டு ஒன்றுன்னு அப்படியே அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது இந்த காலத்தில் தான் நடக்கும். அது மிதுன ராசிக்காக தான் இருக்கும். புக்கு எழுதுகிறவங்க அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். புக்கு பதிப்பகத்தாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செய்தித்தாள் விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். செய்தித்தாள் பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது எழுத்துத்துறை, மேடை பேச்சு, அப்புறம் மிமிக்ரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஆர்டர் கிடைக்கும். நிறைய ஊர்களுக்கு பயணம் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது வருஷ கடைசியில் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவும் மறந்துடக்கூடாது. ஜோதிடம் செய்கிறவங்க, இந்த பலசரக்கு வியாபாரம் செய்கிறவங்க, சின்ன சின்ன ஏஜென்சி எடுத்துருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, குறிப்பாக உணவுத்துறையில் இருக்கிறவங்க, உணவுத்துறையை லீஸுக்கு எடுத்து செய்கிறவங்க, இந்த டீ கடையெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து செய்வாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்து அந்த தொழிலை விட்டு போகிறதுக்காக கூட வாய்ப்பு வந்துடலாம். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். தூதரக பணியில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது கம்பெனியில் வந்து பிஆர்ஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் கூட ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய கிளைண்ட்டு இல்லைன்னா நிறைய கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். நிறைய லாபங்கள் கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது சிக்கல் வந்து ஏதாவது ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா ஒரு பெருமாள் இல்லைன்னா ஒரு கன்னி தெய்வத்தை வழிபட முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த கன்னி தெய்வத்தின் அருள் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். சுவாதி நட்சத்திரமும் திருவாதை திதியும் கூடி வரக்கூடிய ஒரு நாளில், தேய்பிறை திருவாதிரை திதியும் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளில் நீங்கள் போயிட்டு எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு அம்மன் கோவிலுக்கு போங்க. இல்லை அப்படின்னா அதுவும் நீர்நிலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு போக முடியுமான்னு பாருங்கள். இல்லை கன்னி தெய்வத்தை வழிபட முடியுமான்னு பாருங்கள். சப்தமார் கன்னிகள்னு இருப்பாங்க, அவங்கள வழிபட முடியுமான்னு பாருங்கள். இதுபோல் செய்யும்போதே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் சேரும். வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த இடத்துக்கு போய்ட்டு கையெடுத்து கும்பிட்டு வாங்க, அவ்வளோதான், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நாள் ரொம்ப முக்கியமானது. அந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் செய்யும்போது உங்கள் பிரச்சனைகள் தீரும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.